வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம படப்பையிலேருந்து மணிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து படப்பை போகிற வழி. அடுத்தது வரகடம் வரும், சிப்காட்லாம் வரும். இல்லை வஞ்சுவஞ்சேரின்னு ஒரு வில்லேஜ். நல்லா வரகடம் சிப்காட் வந்த பிறகு நல்லா சரியான டெவலப்மெண்ட். இதில் ஒரு காலேஜ் கூட இருக்குது, தானிஷ் அகமது அப்படின்னு சொல்லி. தானிஷ் அகமது காலேஜ் இருக்குது. ஸோ நான் எதுக்காக மெயின் ரோடு காமிக்கிறேன்னா, மெயின் ரோட்லேருந்து அட்ஜெயின்ட்டே வருது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுங்க. நாளைக்கே வீடு கட்டணுமா, கட்டுங்க. நல்ல ப்ரைம் ஏரியா. இந்த காலேஜ் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. ஒரு 40க்கு 65 காட்ட போகிறேன். பஸ்ஸு தாம்பரத்துலேருந்து செகண்ட் பஸ் இருக்குது. தாம்பரம்லாம் இன்றைக்கி 7000 8000ன்றாங்க. ஈஸ்ட் தாம்பரம் 10,000ன்றாங்க. சரியா? கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட கார் இருக்குது, 2 வீலர் இருக்குது. பஸ்ஸில் வரலாம். ஏன்னா பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே வீடு. மன்னிவாக்கம் இன்னைக்கு 6,000 ரூபா 5,500 கேட்குறாங்க மன்னிவாக்கம் ஜங்ஷனில். சரிங்களா? ஸோ கொஞ்சம் மாற்றி யோசிங்க. ஒரு 45க்கு 60 நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி காட்டுறேன். வீடு இருக்கு இல்லையா? வீட்டுக்கு அடுத்தது ஒரு வேக்கண்ட் லேண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்தது நமக்கு 45 அடி ஃப்ரண்டேஜ். சாரி 40 அடி ஃப்ரண்டேஜ். 40க்கு 65 கல் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? நாற்பது அடி ஃப்ரண்டேஜ், 65 லென்த்து. இது ஆக்சுவலாக சவுத் ஃபேஸிங். சரிங்களா? மெயின் ரோடு தெரியும்னு நினைக்கிறேன். லாரியெல்லாம் போகிறது தெரியும்னு நினைக்கிறேன். வெரி நியர். நான் சொன்னேன் இல்லையா, தாம்பரம்லாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய நிலைமையில் விலை வரல. நம்ம ஒரு 3 மாதம் கழித்து வந்தோம்னா இன்னும் ஒரு 300-400 ஏறுது. இப்படி தான் ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகிட்டு போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிங்க, அவ்வளோதான். நல்ல ப்ரைம் ஏரியாவில் கொடுக்குறோம். சரிங்களா? செகண்ட் பஸ் இருக்குது. காலேஜ் பாருங்கள், ஜூம் பண்ணாமலே காலேஜை காமிக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து ஒரு 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸில் காலேஜ். இது வந்து ஸ்கூல் கிடையாது, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது. காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, வாய்ஸ் சத்தம் கேட்காது, குழந்தைங்க சத்தம் கேட்காது, அமைதியாக நடக்கும். சரிங்களா? இதில் பாருங்கள், இது ஆக்சுவலாக அன்னை நகர்னு சொல்லுவாங்க. மஞ்சுவாஞ்சேரி வில்லேஜில் அன்னை லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்று ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏரியா நல்லா டெவலப் ஆயிடுச்சு ஆல்ரெடி. சரிங்களா? 2800 per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க, 2,800 ரூபாய். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. கால் பண்ணுங்கள். அப்ரூவ்டு பீஸ் தான், டிடிசிபி அப்ரூவ்டு வரும். மிஸ் பண்ணாதீங்க. ரேட்டு பேசிக்கலாம். சரியா? ஆமாம், நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி வருதுன்னா அந்த ரேட் வரல, அந்த ரேட் போகலைன்னா அதை சேனலில் எடுக்க மாட்டோம். சரி பேசலாம் அப்படின்னா எடுத்துருவோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. மனசுக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்காததை எடுக்க மாட்டோம். 8 அடி 16 அடிலாம் நிறைய வருது, நாங்கள் அதெல்லாம் எடுக்க மாட்டோம். சரிங்களா?
இது 24 அடி ரோடு, சவுத் ஃபேஸிங், 2.8 per square feet கேட்குறாங்க. பேசலாம், ஓகேங்களா? கால் பண்ணுங்கள். வரும்போது வீட்டு மகாலட்சுமியை அழைச்சிட்டு வாங்க. ஏன்னா கடவுள் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டு மகாலட்சுமியை வச்சு தான் பிராப்தமே கொடுக்குறாங்க. அன்பான தாயோ மனைவியோ மகளோ, சரியா? அதனால் வரும்போது ஒரு டூர் போகிற மாதிரி வாங்க, ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி வாங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். தனியாக வராதிங்க, சைட் காட்ட மாட்டேன். தவறாக நினைக்காதீங்க. இது நல்ல விஷயம்லாம் வந்து ஃபேமிலியோடு வரணும், சரிங்களா? கடவுள் கொடுக்குற பிராப்தத்தை பயன்படுத்திக்கிடுங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள், சரிங்களா? அப்ரூவ்டு பீஸ் தான், உடனே வீடு கட்டலாம். ஏன்னா மெயின் ரோடு அட்ஜாயிண்ட் இருக்கிறதுனால ரேட்டும் ரீசனபுளாக இருக்குது. பாருங்கள், லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.